தனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேலெல்லாம் போர் தொடுப்பதற்கான வாய்ப்பை ட்ரம்ப் அவர்கள் உருவாக்கிப்பார். அந்த வகையில் ஓமன் அப்படிங்கிற நாடு இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக செயல்படுவதாக அவர் சில விஷயங்களை நினைக்கிறார். ஓமன் அப்படிங்கிற அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அமெரிக்கா? இன்னொரு புறம் ட்ரம்ப் அப்படிங்கிற அந்த எருமை தப்பி பிழைத்தது எப்படி? இது தொடர்பான கேள்விகள் நெட்டில் அதிகமாக பேசு பொருளாக மாறியிருக்கு. பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு இந்த ட்ரம்ப்புங்கிற எருமை மாடு எப்படி தப்பிச்சது அந்த பலி கொடுக்கக்கூடிய சடங்குல இருந்து அப்படிங்கிற அது தொடர்பான விடயங்கள். இன்னொரு புறம் ஈரான் போர் இன்னும் 48 மணி நேரத்தில் ஒரு சரியான அப்டேட் ஒன்று கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. இந்த அப்டேட் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே உழுக்கக்கூடிய செய்தியாக இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. நெக்ஸ்ட் 48 hours அப்படிங்கிற இடத்துல இருந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ சொல்லியிருக்கார். அதாவது ஓமன் அப்படிங்கிற அந்த நாடு, ஈரான் அப்படிங்கிற நாடு, 2 பேரும் சேர்ந்து டைஅப் பண்ணிட்டாங்க. இந்த டைஅப் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள். அதன் காரணமாக 60 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறது தொடர்பான விடயங்கள், ஈரான் கன்னிவெடிகள் மொத்தமாக அகற்றுவது தொடர்பான ஒப்பந்தங்கள், இது எல்லாமே கையெழுத்திடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப்பினுடைய கையெழுத்து அதில் போடப்பட்டிருக்கா அப்படிங்கிற பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அமெரிக்க படைகளை டைரக்டாக ஈரானுடைய வான்வழி பக்கம் சுத்த விட்டுருக்காரு. அது தொடர்பான காட்சிகள் இப்போ நம்மக்கிட்ட கிடச்சிருக்கு. அந்த காட்சிகள் தான் இது. முழுக்க முழுக்க அமெரிக்க ஹெலிகாப்டர்ஸ் ஈரானுடைய வான்வழி பகுதியில், அதாவது மிடில் ஈஸ்ட் ஏரியா பக்கம் பறக்க விடப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த அமெரிக்க படைகளையும் மறுபடியும் ஈரானை நோக்கி திருப்பி இருக்காங்க அமெரிக்கா. இதுதான் இங்கே பெரிய அளவிலான பிரச்சனைக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்னு பயம் இருக்குது. ஓமன் அப்படிங்கிற நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது மஸ்கட் அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான பிளேஸ். ஏமன், ஏடன் துறைமுகம் இதெல்லாம் ஹவுதிகள் இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஓமன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மன்னர் பரம்பரை வாழக்கூடிய இடம். இவர் தான் அந்த மன்னர். இப்படிப்பட்ட அந்த நிலப்பகுதியில் முழுவதுமாக கடல் சார்ந்த இடம், துறைமுகம் சார்ந்த வர்த்தகம், இதை நம்பி தான் அந்த ஓமன் அப்படிங்கிற நாடு இருக்குது. இவங்க ஈரானோடு நல்ல டைஅப்பில் இருக்கக்கூடியவங்க. இப்போது அப்படிப்பட்டவங்க ஒரு முக்கியமான விஷயத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. பெஜஸ்கியான் அவர்களோடு எல்லா விதமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் எல்லா விதமான வர்த்தக ஒப்பந்தங்களையும் புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. இது வாஷிங்டனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான கவலையை ஏற்படுத்தினது. அதனால் ட்ரம்ப் அவர்கள் ஓமன் அப்படிங்கிற நாட்டை மிரட்டி விட்டுருக்காரு. இந்த மிரட்டலுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் ஓமன் சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி அமெரிக்காவையே பேசுகிறாங்க அப்படின்னா ஓமனுக்கு ஈரானுடைய சப்போர்ட் இருக்குங்கிறதுனால தான் பேசுகிறாங்க. ஆனால் ஈரானை யார் காப்பாற்றுறது? ஈரானையே நம்பி இருக்கக்கூடிய ஓமனுடைய அடுத்த நிலை என்ன? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அடுத்த வரிசையாக வருதில்லை. அதற்கான பதில் தான் வெயிட் அண்ட் சி. 48 மணி நேரம் கழிச்சு தெரியும். இப்போ புதுசாக ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது, இல்லை கையெழுத்து ஆயிடுச்சுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ரைட்டா? ஆனால் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸினுடைய இன்டர்வியூவில் ட்ரம்ப் அவர்களே பேட்டி கொடுத்துருக்கார். அது என்ன? ஈரான் விவகாரத்தில் ஒரு சிவப்பு கோடு ஒன்று இருக்குது. அது நமக்கு நன்மை தராத ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போடுறதுக்கு விரும்பலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஃபாக்ஸ் இன்டர்வியூவில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம். அவர்கள் மிகச்சிறந்த பேச்சுவார்த்தையாளர்களாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க, ரொம்ப தந்திரமானவங்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு டீல் போட்டு நம்ம தோற்று போகிறது அப்படிங்கிறது நமக்கு தான் அசிங்கம். எல்லாமே கடைசியில் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம எடுக்கிறது தான் கடைசி முடிவு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லி முடிச்சிருக்காரு.
ஸோ இந்த இன்டர்வியூவில் ரொம்ப குறைந்த அளவிலான தகவல்களை மட்டும்தான் அவர் பரிமாறி இருக்காரு. ஃபாக்ஸ் நியூஸ் சைடில் இருந்தும் அதிகமான அளவில் கேள்விகள் கேட்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இன்டர்நெட் இல்லை அப்படின்னா எப்படி செயல்பட முடியாது அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு புரியும் இல்லையா, அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஈரானில் கடந்த 60 நாட்களாகவே இணைய சேவை அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டிருந்தது. கடைசியாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அந்த இணைய சேவைங்கிறது கொடுக்கப்பட்டது. இது தொடர்பான அறிவிப்பை அதிபர் பெஜஸ்கியான் அவர்களே வெளியிட்டிருந்தார். இந்த நிகழ்வு நடந்ததற்கு பிறகு சுதந்திரமாகவும் ஜனநாயகத்திற்காகவும் பேரணியில் ஈடுபட்ட சில பேர் இருக்காங்க. சில பேர் இல்லை, பல ஆயிரம் மக்கள் இருக்காங்க. அதில் அவங்க தனக்கு கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய வேலையில் ஈடுபட்டாங்க. ஒரு 60 நாளைக்கு பிறகு ஈரானில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத உலக மக்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு. இரவு முழுவதும் யாருமே தூங்கலை. இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி கிடைச்ச இந்த இரவு முழுவதுமே யாருமே தூங்கலை. எல்லாருமே ஃபோனும் கைமா தான் இருந்தாங்க. ஏன்னா 60 நாளைக்கு அப்புறம் ஃபோன் கையில் கிடச்சிருக்கு, இன்டர்நெட் கையில் கிடச்சிருக்கு. கிடைக்கக்கூடியதெல்லாம் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ஈரான் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களாக பார்க்கப்படுது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எந்த வகையிலையும் உண்மை இல்லை அப்படின்னு ஈரானுடைய அரசு ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அவமானத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ராஜதந்திரத்தில் ஈடுபட போவது இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. நேற்று செய்தியாக வெளியான அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஒருபோதும் நடக்கலை அப்படிங்கிறத ஈரான் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. உலகத்தில் அனைத்து சந்தைகளுக்குமே இது ஒரு கெட்ட செய்தியாக பார்க்கப்படுது. மறுபடியும் இப்போ என்ன ஆகும், கச்சா எண்ணெயினுடைய ரேட்டு அதிகமாகும். நம்ம ஊரில் பெட்ரோல் டீசலுடைய விலையை 10 பைசா 20 பைசாவில் இருந்து 1 ரூபா 2 ரூபா அப்படின்னு நகட்டி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாத வகையில் அந்த ரேட்டை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. அதை யாருமே மக்கள் உணர முடியாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் செலுத்துகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காசா பகுதியில் ஒரு 70% நிலத்தை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அந்த நாட்டினுடைய ஐடிஎஃப் படைக்கு இஸ்ரேல் உத்தரவு போட்டிருக்காங்களாம். இப்போ 70% நிலத்தை அவங்களுடையதாக மாற்றுறதுக்கான வேலையை அவங்க செய்ய போகிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, அக்டோபர் 10 அன்னைக்கு அறிவிக்கப்படாத ஒரு பெரிய தாக்குதலை ஹமாஸ் படை எங்கள் மேலே நடத்தினாங்க. அதில் எங்களுக்கு ஏகப்பட்ட இழப்பு ஏற்பட்டது. அதுக்கு பதிலடியாக தான் இந்த நில ஆக்கிரமிப்பை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ தான் அவர் மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகி இப்போ தான் வீடு திரும்பியிருக்காரு. வீடு திரும்பின உடனேயே இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை ஐடிஎஃப் படைக்கு ஆர்டராக போட்டிருக்காராம். இங்கே நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, இவங்க பாருங்கள் என்ன மாதிரியான விளையாட்டுலாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ட்ரம்பினுடைய உருவம் பொறித்த பணத்தாள் இப்படி இருக்கு இல்லையா, ரூபா நோட்டு, அதை பார்த்திங்கன்னா அமெரிக்காவினுடைய கருவூர செயலாளர் வெளியிட்டிருக்கார். முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அந்த $250 பணத்தாள் எது, ரூபா நோட்டு தான், டாலர் நோட்டு. ஒரு 100 ஆண்டுக்கும் மேலான காலத்தில் அமெரிக்க நாணயத்தில் ஒரு உயிருள்ள நபர் இடம்பெறுவது இதுதான் முதன்முறை. செத்து போனதுக்கு பிறகு தான் அவருடைய புகைப்படம் அமெரிக்காவினுடைய அந்த தாளில் இடம்பெறும். இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்தவங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் உயிரோடு இருக்கும்போதே அவர் பார்க்க அவருடைய புகைப்படத்தையே அவர் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இவருக்கு தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு $250 அந்த பணத்தாள் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது எப்போ சந்தைக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. லெபனான் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இதில் இப்போ நடந்திருக்கக்கூடிய சம்பவம் ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்கே 3000 ஆண்டுகள் பழமையான யுனெஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய சின்னம் ஒன்று இருக்குது. அதன் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வருந்தத்தக்க செய்தி. இது தொடர்பான வீடியோக்களும் வெளியாக இருக்குது. அந்த பில்டிங்க்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்கள் இருக்குது. அதன் மேலே அட்டாக் நடத்தியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய வரலாறையும் அவங்களுடைய பாரம்பரியத்தையும் அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இஸ்ரேலுடைய எண்ணப்பாடு. அதில் ஏற்கனவே பலமுறை சக்ஸஸ் ஆகிட்டாங்க. இப்போ மீதி இருக்கக்கூடிய இடங்களையும் டெஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா ஒரு வித்தியாசமான நாடு, அதுவும் மரண தண்டனை விதிக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாடு. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளே ஒருத்தர் போய் மாட்டிக்கிட்டார். ரஹீம் கான் இவர் ஒரு வீட்டு வேலைக்காக போகிறாரு. அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி பையன் ஒருத்தர் இருக்கான். எதிர்பாராத விதமாக அவன் இறந்து போயிடுறான். அந்த இறப்புக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு குற்றம் சுமத்தப்படுறாரு. ஆனால் இவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் கூட அந்த நாட்டினுடைய சட்டம் என்ன அப்படின்னா இவருக்கு மரண தண்டனை. அப்போது கேரளாவில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரை காப்பாற்றுறதுக்கான வேலையை அந்த இரத்த பணம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வகையில் 34 கோடி ரூபாய் செலுத்தி இப்போ அவரை மீட்டு கொண்டு வர்றாங்க.
இவ்வளோ கோடி ரூபாய் பணம் செலுத்துனாங்க அப்படின்னா அது அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துருவாங்க, மீதியை அரசாங்கம் எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ அந்த வகையில் இவருடைய மரண தண்டனை அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டு இவர் தாயகம் திரும்பி இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சில செய்திகள் வந்து நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக இருக்கும். அந்த வகையில் வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு எருமை மாதிரி சித்தரித்து எருமை தான் ட்ரம்ப்பு தான் எருமை அப்படிங்கிற அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நீங்கள் பக்ரீத் பெருநாள் நிறையா பேர் கொண்டாடி இருப்பீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் பலி கொடுக்கக்கூடிய நிகழ்வில் இந்த எருமையை பலி கொடுப்பதற்காக பங்களாதேஷ் அரசு வந்து தடை விதிச்சிருந்தாங்க. எதுக்காக தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அல்பினோ வகை எருமை இது, சரியா? இதனுடைய ஹேர் ஸ்டைலு, இதனுடைய முடி அமைப்பு, எல்லா எருமையும் கருப்பாக தான் இருக்கும், ஆனால் இந்த எருமை மட்டும் வெள்ளையாக இருக்குது, சரியா? ஸோ இதுதான் இதோட ஸ்பெஷல். இப்போ இந்த எருமையை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவர் தான் ட்ரம்ப் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வங்கதேச அரசு தேவையில்லாமல் இதை பலி கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை ஆகிடும், அது வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு உள்ளாயிடும்னு சொல்லிட்டு இதை யார் வாங்கினாரோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதை வந்து ஒரு தேசிய உயிரியல் பூங்கா இருக்குல்ல, அதில் கொண்டு போய் விட்டுருவோம். இதுக்கு இந்த ட்ரம்ப்பினுடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பும் நம்ம தான் கொடுத்தாகணும், ஏன்னா இது வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகிடுச்சு, ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனால் இதை வச்சு நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலான்னு அடுத்து பார்க்கலான்னு பங்களாதேஷ் அரசு அடுத்த கட்ட முயற்சியை நோக்கி போயிட்டாங்க. அதனால் இந்த ட்ரம்ப்புங்கிற எருமையை இப்போதைக்கு பக்ரீத் விழாவுக்கு பலி கொடுக்காமல் அது காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொல்ல வேண்டியது இருக்குது. 700 கிலோ எருமையா, ரைட்டா? அந்த 700 கிலோ எருமை அது இல்லைங்க இது, ரைட்டா? இப்போ தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். எது எப்படியோ கிடைத்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே எப்படின்னா, உடன்படிக்கை அப்படிங்கிறது ஈரானோடு செய்வதற்கு அமெரிக்கா விரும்புது. ஆனால் ஈரான் அதிலிருந்து தப்பிச்சு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை தள்ளி போட முடியுமோ அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம், எப்படி இருந்தாலும் ஒரு முடிவு நாள், இறுதி நாள் அப்படிங்கிறது இருக்கும். அது யாருக்கானது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.